வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஆட்டுக்கால் குருமா, அதாவது ஆட்டுக்கால் குருமான்னு சொல்லலாம், பாயான்னு சொல்லலாம். அது செஞ்சிடலாங்க. அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம ஆட்டுக்காலை நல்லா இந்த மாதிரி ஒரு நீளமான ஒரு அருவாள் வச்சு இதை நல்லா கட் பண்ணி எடுத்துடலாங்க. இந்த மாதிரி தான் ஆட்டுக்காலை கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டே நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை ஆட்டுக்காலை சுத்தம் பண்ணி கொடுப்பாங்க. கொடுத்துட்டு தண்ணியில் நல்லா 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருங்க. ஊற வச்சு நல்லா தேய்ச்சி கழுவிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு 2 அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம குருமா, குழம்பு, சூப்பு எது வேணாலும் வச்சுக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஆட்டுக்கால் பாயா செய்கிறதுக்கு நல்லா 10 பல்லு பூண்டும் ஒரு துண்டு இஞ்சியை நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குக்கரில் நல்லா 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் காஞ்சதும் நல்லா ஒரு பட்டை, ஏலக்காய், கிராம்பு இதை போட்டு வெடிக்க விட்டுருங்க. நல்லா ஒரு 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு பிறகு நல்லா 3 தக்காளி, நல்ல பழமான தக்காளியை கட் பண்ணி அதையும் போட்டு நல்லா பேஸ்ட் ஆகிற வரை நல்லா வதங்கட்டுங்க. வெங்காயம் தக்காளி நல்லா பேஸ்ட்டாக வதங்கிருச்சு. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இந்த டைம்லேயே நல்லா உப்பு போட்டுருங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் நான் ஒரு 4 சின்ன வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா நான் கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கேன். அது நல்லா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இருக்குது. இந்த காலுக்கு நல்லா லாஸ்ட்டாக நீங்கள் கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு காலை ஒரு அலசிட்டு அதுக்கப்புறம் நம்ம குருமா வச்சிடலாங்க. இப்போ நம்ம நல்லா வெங்காயம் தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு. காலையும் சேர்த்து வதக்கிட்டு நமக்கு எந்த அளவுக்கு குருமா தேவைப்படுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துடலாங்க. சேர்த்துட்டதுக்கு பிறகு நம்ம மல்லித்தூள், நான் ஏற்கனவே மல்லித்தூள் வீடியோ போட்டிருக்கேன். அது நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துட்டு ஒரு கலரி நம்ம கரெக்டாக இதை உடனே கால் வாங்கினதுமே குழம்பு குருமா வைக்கணுன்னா 10 விசில் விட்டுருங்க. அப்போ தான் நல்லா கால் நல்லா சாஃப்டாக வேகும். கால் நல்லா வெந்துட்டுருக்கட்டும். இந்த டைமில் நம்ம 1/2 மூடி தேங்காயும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்ல குருமா நல்ல திக்னஸ் கொடுக்குறங்கிறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூளும் சேர்த்து நம்ம குருமாவில் சேர்த்தோம்னா ரொம்ப குருமா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல திக்னஸாக இருக்கும். இப்போ நல்ல கால் பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுங்க. நல்லா உங்களுக்கு காலை எடுத்து பாருங்கள், நல்லா சாஃப்டாக வெந்துருச்சுன்னா நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணிடலாம். இல்லைன்னா காலை எடுத்து இப்படி கையில் நசுக்கி பாருங்கள், வேகலைன்னா மறுபடியும் நீங்கள் நல்லா 2 விசில் விட்டுறலாம். கால் உடனே வாங்கிட்டு வந்ததுமே நீங்கள் வேக வச்சிட்டிங்கன்னா 10 விசில் போதும். காலை வாங்கி நல்லா காய வைக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னு சொன்னால் அதுக்கு நல்லா 15 விசில் விட்டாதாங்க நல்லா கால் வெந்து வேகும். இப்போ எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான காலுங்கிறதுனால உடனே வெந்துருச்சு. குருமாவும் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, பரோட்டா இதுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.